மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. என்ன இவங்க ஜெர்சி கிராஸுங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க வந்து ஒரு 3ஆயிரத்து கிடையாது, 3ஆயிரத்து மாடுங்கண்ணா. 3ஆயிரத்துங்களாண்ணா? ஆனால் புதுவை மாடு தான், கிளிக்கும்பு டைப்புங்கண்ணா. சரிங்கண்ணா. பார்த்தீங்கன்னா பால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 20 லிட்டர் பீஸ்னாங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம ஒரு 18 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம் நீங்கள் இதெல்லாம். சரிங்க சரி. நல்லா மடி அம்சம் நல்ல ஒரு மடி அம்சம். ஆமாண்ணா பாருங்க, மாடு பாருங்க ஃபுல்லாக இருப்பாங்க. இன்னும் வந்து இவங்க 5 நாள் ஆகும்ண்ணா. சரிங்க. இன்னும் 5 நாள் ஆயிடுங்கண்ணா. அந்த சுருக்கெல்லாம் வச்சு தான் ஆமாண்ணா. சரிங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆயிடுங்கண்ணா. இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா காம்பு பார்த்தீங்கன்னா நல்லா காம்புண்ணா. கரை நல்லா அடிப்பாங்க. சரி காம்பு நல்லா சாப்பிட்டு மிஷினுக்கு கை கருக்கு எல்லாம் சரியா அந்த காம்புங்க. ஆமாங்கண்ணா பாருங்கண்ணா. பாருங்க. சரி சரிங்க. குணமன் நல்லா சாதாரண டைப்ல. சாதாரண டைப் தானே. சுழி எல்லாம் கரெக்டா இருக்குங்களா? பாருங்க, தர்ம சுழி நெத்தில ஒரு சுழி தானே. நம்மள்ட்ட சுழி பொறுத்தளவுக்கு எங்க இருக்கானா ஒரே சுழி நிறைய தானே இருக்கும். ஏன்னா நம்ம எடுக்கும்போது சுழி பார்த்தா எடுக்கலாம். ஆமா, சுழி கேட்கறாங்க. அதனால சுழி பொருள் எடுக்கிறதுனா நல்ல பொருளா எடுத்துக்கிறதுனா இருந்தாலும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இவங்களும் அண்ணங்கால் போட்டு மேய்ச்சி மாடு தானே. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஏன்னா அதிக கறவா இருக்க மாடு அண்ணாங்கால் போன அண்ணாங்கால் போட்டு மேற மாடுக்கு நிறைய மாடு வந்துருங்களா? ஆமா, நான் காட்டு வழி எடுத்தனால அண்ணாங்கால் போட்டு மாடு நாங்கள் எடுத்துறதுனா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கறவை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணா சரிங்க.